Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்டாண்டர்ட் 8 சயின்ஸ் புக் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட், இது ஒரு ஃபிசிக்ஸ் லெசன். மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான், புக் பேக் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நான் உள்ளே இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு என்ன அதெல்லாம் சொல்லிடுறேன். Choose the best answer. Which one of the following systems of unit is the British system of unit? FPS. FPS தான் British system of unit. அதாவது இது இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் டோட்டலாக இது இந்த லெசனோட பேசிக் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். வேணும்னா இதை லிசன் பண்ணிக்கோங்க. ஓவர்வியூ மட்டும் அந்த மாதிரி சொல்லிடுறேன். Okay, total unit system. Okay, CGS, MKS and SI units are metric system of units and FPS is not a metric system. It is a British unit system. Okay, இதுதான் கொஸ்டினா இப்போ கேட்டிருக்காங்க. FPS is not a metric system, it is a British system of units. ஓகே, இதெல்லாம் இன்டர்நேஷ்னல். இப்போ வந்து ஒவ்வொருத்தருமே லைக் எஃபிஎஸ்னால் ஃபூட்டு, பவுண்ட் செகண்ட், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூனிட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டதுனால இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு வேர்ல்டு வைட் ஒரே ஒரு காமன் சிஸ்டம் தான் இருக்கணும் ஃபார் மெஷர்மெண்ட். அதுதான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இதில் டோட்டலாக பேஸ் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. பேஸ் குவான்டிட்டிஸ் டோட்டலாக 7 இருக்குது. அதோட சிம்பிள்ஸ் அண்ட் யூனிட்ஸ், அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்கும்ல, அதெல்லாம் என்னென்னன்ட்டு. லென்த்னா மீட்டர், எம், அதான் ஸ்டாண்டர்ட். ஸோ டோட்டலாக 7 குவான்டிட்டிஸ் இருக்குது. லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. லென்த்துக்கு மீட்டர், மாஸ்க்கு கிலோகிராம், டைம்க்கு செகண்ட், டெம்பரேச்சர் கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட்க்கு ஆம்பியர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா. ஓகே, இதோட சிம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது டெம்பரேச்சரும் ஒரு ஃபிசிக்கல், ஏன்னா அதுவும் ஒரு பேஸ் குவான்டிட்டி தான் டெம்பரேச்சர். கெல்வின் தான் அதோட யூனிட்டு. Temperature is defined as a measure of the average kinetic energy of the particles in a system. Average kinetic energy அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கல் வந்து மோஷனில் இருக்கிறது, அதாவது மூமெண்ட்லேயே இருக்கிறது தான் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி is defined as the measure of the average kinetic energy of the particles in a system. Because இது வந்து ஒரு புக் பேக்கில் வருது and it is important. Okay, SI unit Kelvin. ஏன்னா இங்கே பார்த்தது எல்லாமே இந்த லென்த்னா இதோட SI unit மீட்டர், இதெல்லாம் தான் SI units. ஸோ டெம்பரேச்சருக்கு SI unit Kelvin. ஓகே, இதில் வந்து தெர்மோமீட்டர்ஸ் ஆர் கேலிப்ரேட்டட் வித் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின், இது மூணும் தான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு 3 காமனாக எந்த ஸ்கேல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோன்னா செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல், இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. electric current is equal to amount of electric charge by time. அதாவது amount of electric charge Qன்னு represent பண்ணுவோம், time Tன்னு represent பண்ணுவோம், electric current Iன்னு represent பண்ணுவோம். So the formula is I is equal to Q by T. Okay, இந்த electric charge வந்து குலூம்ல மெஷர் பண்ணுறோம். அதோட SI யூனிட் மேலே பார்த்த மாதிரி ஆம்பியர், denoted as A. ஓகே, நெக்ஸ்ட்டு அது அந்த கரண்ட்டை வந்து அம்மீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அந்த டிவைஸ் பேர் அம்மீட்டர். ஓகே, இந்த ப்ராப்ளம் போடலாம். இப்போ நம்ம இது எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஃபார்முலா பார்த்தோம்ல, அதுக்கு பேஸ்ட் இஃப் 2 coulomb ஆஃப் சார்ஜ் flows through a circuit of 10 seconds, calculate the current. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜ் கொடுத்துருக்காங்க 2 coulomb. ஸோ Q வந்து எழுதிக்கலாம் 2 coulombனு. நெக்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க 10 seconds, T வந்து 10 secondsனு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா இங்கே பார்த்த மாதிரி I is equal to Q by T அப்ளை பண்ணலாம். Qவை வந்து 2 by 10, ஸோ 0.2 ஆம்பியர். பிகாஸ் கரண்ட்டை நம்ம எப்பயுமே ஆம்பியரில் தான் டினோட் பண்ணுவோம். ஸோ யூனிட்ஸ் எழுத மறக்காதீங்க. யூனிட் எழுதினா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஃபுல் மார்க் என்ன மார்க்கே அப்போ தான் கிடைக்கும்.
Next, amount of substance. Amount of substance is a measure of the number of entities. Entities na adla irukka particles illa substances adla irukka chinna particles present in a substance. Okay. அது என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், எலக்ட்ரானாக இருக்கலாம், அயனாக இருக்கலாம், இல்லைனா ப்ரோட்டானாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது மோல், இப்போ வந்து amount of substance, mole is defined as the amount of substance which contains 6.023 into 10 power 23 entities. It is denoted as mole. Okay, இந்த நம்பர் வந்து அவகாட்ரோ நம்பர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. It is also called as Avogadro number. இப்போ ஒரு mole contains how many particles? 6.023 into 10 power 23 particles. One mole contains how many electrons? 6.023 into 10 power 23 electrons. இந்த மாதிரி ஒன் மோலுக்கு எவ்வளோ இது அப்படின்னா இந்த அவகாட்ரோ நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ்னால் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. இது நம்ம மேலேயே பார்த்தோம். இதோட எஸ்ஐ யூனிட் கேண்டிலா, சிடி. நெக்ஸ்ட்டு பிளேன் ஆங்கிள். இது எப்படிலாம் அதோட எஸ்ஐ யூனிட் வந்து ரேடியன், ஆர்ஏடி அப்படின்ட்டு மெஷர் பண்ணுவோம். ஓகே, இதில் பாருங்கள், ரேடியன் இஸ் an angle subtended at the center of a circle by an arc whose length is equal to the radius of the circle. இந்த ஆர்க்கோட லென்த் வந்து is equal to radius of the circle. இதான் ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பை ரேடியன் இஸ் equal to 180 degree. ஸோ 1 radian is equal to, இது கீழே போயிடும், அதனால 1 radian is equal to 180 degree by pi. ஸோ இங்கெல்லாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ், இதெல்லாம் நிறையாவே கேட்பாங்க கண்டிப்பாக. கன்வெர்ட் 60 degree into radian. ஸோ வி நோ தட், இப்போ இங்கே பார்த்துருக்கோம் 1 degree is equal to pi by 180. அதே மாதிரி 60 degree, இங்கே வந்து 60 degree இருக்குல்ல, 60 degree is equal to pi by 180 into 60 which is equal to pi by 3 radian. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து ரேடியனில் கொடுத்துட்டாங்க, நம்ம டிகிரியில் கன்வெர்ட் பண்ணோம். அதே ஃபார்முலா தான், ஆனால் பிளேசஸ் மஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். pi radian is equal to 180. ஸோ pi by 4 radian is equal to 180 by 4 which is equal to 45 degree. ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ் தான். பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ். இது நம்ம கீழே வரும், அதுவே படிச்சுக்கலாம். கிளாக்ஸ் வந்து எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அனலாக் கிளாக்ஸ், டிஜிட்டல் கிளாக்ஸ், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கீழே கொஷின்ஸில் வரும், அதில் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசிக் தான். டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம். அதோட ஒர்க்கிங் மெக்கானிசம் பற்றி அதெல்லாம் சொல்கிறாங்க. அதோட ஆசிலேஷன், அது வைப்ரேட்டிங், அந்த இது அது எது கண்ட்ரோல் பண்ணுது, அதோட ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே இருக்கும். ஸோ அதுவும் கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் இருக்குது, லாங் ஆன்சரில் அதுவும் பார்த்துக்கலாம். குவார்ட்ஸ் கிளாக், அட்டாமிக் கிளாக், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. சின்ன சின்ன பேரா தான் இருக்குது. அக்யூரசி, precision, இது எல்லாமே வந்து முக்கியம். அதாவது accuracy is the closeness of a measured value to the actual value or true value. Precision is the closeness of two or more measurements to each other. இப்போ இது என்ன டிஃப்ரென்ஸ்? இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, accuracy வந்து இப்போ ஒரு ஆக்சுவல் இதுதான் ட்ரூ வேல்யூ அப்படின்ட்டு இருக்கு, அதுக்கு நெருக்கமாக, அதாவது 5 தான் இருக்குது அப்படின்னா 5 தான் ட்ரூ வேல்யூ அப்படின்னா 4.98 அதெல்லாம் வந்து அக்யூரேட் வேல்யூ, அதான் அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசிஷன் அது என்ன சொல்லுவோம்னா, இப்போ வந்து மீன் வேல்யூஸ்னு கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ 2 கிடச்சிருக்கு, 4.8 4.95 அந்த மாதிரி ஏதாச்சும் கிடச்சிருந்து அப்படின்னா இது ரெண்டுக்கும் மீன் என்ன 4.9 அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்ல, அதுதான் மீன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ப்ரெசிஷன். ரவுண்டிங் ஆஃப் இதெல்லாம் ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 1.864 to 2 decimal places. We need to round off the number to 2 decimal places. Okay. So the last digit to be kept is 6. Okay. 6. Since the next digit is less than 5, we can retain 6 as it is. So the answer is 1.86. So இதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணும் அப்படின்னா, இங்கே 6 மட்டும் வச்சுக்கலாம், 2 டெசிமல் பிளேசஸ் தானே. ஸோ
இந்த டெசிமல் 6க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதாவது 6க்கு முன்னாடி 5 ஆஃப் மோர் தேன் 5 இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் பை 1 மாற்றணும். ஆனால் இங்கே பிலோ 5 இருக்கனால அதை அப்படியே எலிமினேட் பண்ணி 6ஆகவே வச்சுக்கலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி. அவ்வளோதான் இது லெசனோட சம்மரி. நம்ம இப்போ ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ போகலாம். இப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட் இஸ் த பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்? எஃபிஎஸ் இதை மேலே பார்த்தோம். நெக்ஸ்ட், எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ பேஸ் குவான்டிட்டி. இட் இஸ் ஆல்சோ, இது வந்து அந்த 7 பேஸ் குவான்டிட்டிஸில் எலக்ட்ரிக் கரண்ட்டும் இருக்குது. SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் விசிபிள் லைட். அது வந்து விசிபிள் லைட் ரீஜியனில் தான். Closeness of 2 or more measured values is called precision. Which one of the following statement is wrong? Approximation gives accurate value. இதெல்லாம் wrong. Which of the statement is wrong? அதனால இது. Okay. Fill in the blanks. The solid angle is measured in steradian. The coldness or hotness of a substance is expressed by temperature. Ammeter is used to measure electric current. 1 mole of a substance contains 6.023 into 10 power 23 atoms or molecules. முன்னாடி சொன்னேன்ல, இப்போ 1 mole of substance is equal to Avogadro number of entities. Entitiesனா என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? எலக்ட்ரான்ஸ், அயான்ஸ். இப்போ வந்து ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ்க்கு பதில் அயான்ஸ் கொடுத்தாலோ எலக்ட்ரான்ஸ் கொடுத்தாலோ எல்லாத்துக்குமே Avogadro number of அப்படின்னு தான் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், the uncertainty in measurement is called as error. The closeness of the measured value to the original value is accuracy. The intersection of two straight lines gives us plane angle. Third Roman, state true or false. If false, correct the statement. Temperature is a measure of total kinetic energy of the particles in a system. டோட்டலாக தப்பு. பிகாஸ் நாம் என்ன படித்தோம்? ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி. இதை நான் 2 times அந்த 2 time படித்தேன் அந்த டெஃபினிஷன். பிகாஸ் இது கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர் ஆஃப் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் அ சிஸ்டம். ஸோ ஃபால்ஸ் அண்ட் கரெக்ட் ஆன்சர் இஸ் அது நான் சொன்னேன்ல, ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி. Next again, if 1 coulomb of charge is flowing in 1 minute, it is called ampere. False, because correct answer என்னன்னா, if 1 coulomb of charge is flowing in 1 second, it is called ampere. Third one, amount of substance gives the number of particles present in a substance. True. Intensity of light coming from a candle is approximately equal to 1 candela. True. Quartz clocks are used in GPS devices. False. Atomic clocks are used in GPS devices. Okay. Sixth one, angle formed at the top of a cone is an example for plane angle. True. The number 4.582 can be rounded off as 4.58 because yes, it's true. because ஏன்னா இங்கே வந்து 2ங்கிறது 5ஓட கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம அதை எலிமினேட் பண்ணிட்டு 4.58 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். டெம்பரேச்சர், மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். இது டெஃபினிஷன்லேயே இருக்குது. பிளேன் ஆங்கிள், angle formed by the intersection of 2 planes. Solid angle, angle formed by the intersection of 3 or more planes. இங்க சைடில் போட்டிருக்கேன் பாருங்க. Accuracy, closeness to the actual value. Precision, closeness to 2 or more measurements. Okay. Next, consider the statements given below and choose the correct option. Assertion and reasoning. ஸோ இதுக்கு முன்னாடி இதோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ அப்படின்னோம்னா போத், அதாவது அசர்ஷனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூ. அப்புறம் அசர்ஷன் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ரீசன், அதுதான் ஏ. இப்போ ரோமன் பி அப்படின்னா ஆப்ஷன் பின்னா, இப்போது அசர்ஷன் ட்ரூ, ரீசன் வந்து ரீசனும் ட்ரூ, பட் அசர்ஷன் வந்து இந்த ரீசன் வந்து இதுக்கு ஏற்ற இந்த அசர்ஷனுக்கு ஏற்ற ரீசன் இது இல்லை அப்படிங்கிறது தான் பி. சி வந்து அசர்ஷன் ட்ரூ பட் ரீசன் ஃபால்ஸ். அண்ட் டி வந்து ரெண்டுமே ஃபால்ஸ். அதான் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம
first one பார்க்கலாம். assertion வந்து the SI system of units is the suitable system for measurements. The SI unit of temperature is Kelvin. So, okay, so இங்கே என்னன்னா SI system of unit is the suitable system for measurement. ஆமாம், because ஒரு overall system வேணும் international levelல, இது suitable தான். yes, the SI unit of temperature Kelvin is correct. ரெண்டும் correct, but இது வந்து இதோட explanation இல்லை. so B. assertion electric current, amount of substance, luminous intensity are the fundamental physical quantities. true. they are independent of each other. ஆமா, ஒவ்வொன்றும் வேற வேற விஷயங்கள். so option A, because இதோட explanation தான் இது, இதை பற்றி தான் இது சொல்லியிருக்காங்க. third one, radian is unit of solid angle. 1 radian is the angle subtended at the center of a circle by the arc of length equal to its radius. ஆமா, true. so இது true, but இது வந்து wrong. so இதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க, assertion மட்டும் false, reason true. next, answer very briefly. how many base quantities are included in SI system? totally 7. give the name of the instrument used for the measurement of temperature. thermometer. what is the SI unit of luminous intensity? candela. CD. what type of oscillations are used in atomic clock? periodic vibrations. mention the types of clocks based on their display. analog clock and digital clock. based on display la analog clock, digital clock. ஞாபகம் வச்சுக்கோங்க, based on display இது. how many times will the minute hand rotate in 1 hour? 1. how many hours are there in a minute? 1 by 60, which is equal to 0.167 hours. 7th one, answer briefly. இது எல்லா கொஸ்டினுமே நான் வேர்டில் காமிக்கிறேன். what is measurement? measurement is the process of finding an unknown physical quantity by using a standard quantity. second question, name the 3 scales of temperature. temperature is defined as the average, இதோ definition first சொல்லிடலாம். average measure of the is the measure of the average kinetic energy of the particles in a system. the SI unit of temperature is Kelvin. thermometers are used to measure the temperature directly. usually thermometers are calibrated with some standard scales. இது கூட வேண்டாம், இந்த லைன் வேண்டாம். Celsius, Fahrenheit, Kelvin are the most commonly used scales to measure temperature. third question, okay, இதை நான் ஸ்லோவாக ஸ்க்ரால் பண்ணுறேன். define temperature. temperature is a measure of the average kinetic energy of the particles in a system. ஸோ இதை அடிக்கடி கேட்குறதுனால இது கண்டிப்பாக கேட்பாங்க, இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். define ampere. 1 ampere is defined as 1 coulomb of charge moving in a conductor in 1 second. in 1 second. what is electric current? the magnitude of an electric current is the amount of electric charges flowing through a conductor in 1 second. அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அந்த I is equal to Q by T, அதுதான் இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. what is luminous intensity? the measure of the power of the emitted light by a light source in a particular direction per unit solid angle is called luminous intensity. அதுலேயே definition இருக்கு புக்லேயே. define mole. mole is defined as the amount of substance which contains 6.023 into 10 to the power, இது power 23 entities. answer in detail. next, answer in detail. okay, இது 2 question. next, higher order இருக்கு, அதையும் சொல்லிடுறேன் சேர்த்தி. list out the base quantities with their units. base quantities and units.
அதில் இருக்கிறது 7 quantities இருக்குல்ல, length, mass, temperature, time, electric current, amount of substance, luminous intensity. ஸோ that units எல்லாம் மீட்டர், கிலோகிராம், செகண்ட், அந்த டேப்லெட் காலமா அப்படியே எழுதிடுங்க, அவ்வளோதான். புக்கில் இருக்க அதே தான். Write a short note on different types of clocks. Types of clocks based on display. Analog clocks, digital clocks. Based on display. Analog clocks, it looks like a classic clock. It has 3 hands to show. Okay. Hour's hand, it is short and thick. It shows hour. Minute's hand, it is a minute's handler, it is long and thin. It shows minute. Second handler, it is long and very thin. It shows second. It makes 1 rotation in 1 minute and 60 rotation in 1 hour. Analog clocks can be driven either mechanically or electronically. Digital clocks. A digital clock displays the time directly. It shows the time in numerals or other symbols. It may have 12 hours or 24 hours display. Recent clocks are showing date, day, month, year, temperature, etc. Digital clocks are often called as electronic clocks. Different types of clocks based on working mechanism. Quartz clock. These clocks are activated by electronic oscillations which are controlled by quartz crystal. Next, second point, the frequency of a vibrating crystal is very precise, so the quartz clock is more accurate than the mechanical clock. Third question, these clocks have an accuracy of 1 second in every 109 seconds. Second point, second division, like quartz clock is atomic clock. These clocks are making use of periodic vibrations occurring within the atom. This is முக்கியம். These second pointer, these clocks have an accuracy of 1 second in every 1013 seconds. Third point, atomic clocks are used in global positioning system, அதாவது GPS, global navigation satellite system, GLONASS. Higher order thinking question. Your friend was absent yesterday. You are inquiring about his absence. He told he was affected by a fever of 100 degrees Celsius and went to hospital for treatment. Is it possible of 100-degree fever? If it is wrong, try to make him to understand his mistake. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து நேற்று லீவ் போட்டாங்க. இப்போது ஏன் லீவ் போட்டேன்னு கேட்டால், எனக்கு 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஃபீவர் இருந்துச்சு, அதான் லீவு, ஹாஸ்பிட்டல் போனேன் அதனால். ஆனால் 100 டிகிரிங்கிறது கண்டிப்பாக பாசிபிள் இல்லை, அது ஃபேரன் ஹீட்டில் தான் இருக்கும். ஏன்னா 100 டிகிரிங்கிறது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டருக்கு சமம். கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பாடி தாங்காதது. ஸோ அதனால நம்ம என்ன ஆன்சர் எழுதுகிறோன்னா, நோ, இட் இஸ் நாட் பாசிபிள் ஆஃப் 100 டிகிரி செல்சியஸ் ஃபீவர். The normal temperature of human body is between 98.4 degree Fahrenheit and 98.6 degree Fahrenheit. So he should say that he was affected by a fever of 100 degree Fahrenheit and it is not 100 degree Celsius. Okay, அவ்வளோதான், எல்லா கொஷின்ஸும் ஓவர். எல்லா கொஷினும் போட்டோம். இந்த லெசன் அவ்வளோதான் ஓவர். Okay friends, hope it was useful. Thank you.